இப்போ வந்து உடம்பு சூடாயிடுச்சுன்னா உடம்பு வேலை செய்யாது. உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு வேலை செய்யாது, சோம்பேறித்தனம் வரும். ஒரு உடல் அசைகிறதுக்கே சிரமமாக இருக்கும். அப்போ வந்து உடல் வந்து அப்போ நம்ம என்ன பண்ணோம், உடம்பு சூடாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்காராமல் அப்போ உழைக்க ஆரம்பிக்கணும், உடல் உழைப்பில் ஈடுபடணும். அப்போ என்ன ஆகுனா, இப்போ வெயில் காலங்களில் உடம்பு சூடாகுது, அப்போ வியர்வை நல்லா வெளியே வரும். வியர்வை வெளியே வந்தோடனே உடம்பு அது குளிர்ச்சி பண்ணும். குளிர்ச்சி செய்து அந்த வியர்வையோட முக்கியமான பணி என்பது என்னென்னா உடம்பை குளிராக வைத்துக்கொள்ளுது. உடம்பு சூடாயிடுச்சுன்னா அந்த உடம்பை வந்து குளிராக வைத்துக்கொள்வதற்கு, குளிர்ச்சி அடைவதற்கு, உடலில் உள்ள வெப்பத்தை தணிப்பதற்கு தான் அந்த வியர்வை வந்து வெளியேறுவது. அது ஒரு முக்கிய காரணம். அது கழிவாக இருந்தாலும் அதனுடைய இன்னொரு பயன் என்பது உடலின் வெப்பநிலை சீராக பராமரிப்பது. அதுபோல் உடம்பு ரொம்ப குளிர் அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடைஞ்சாலும் இந்த உடம்பு வேலை செய்யாது. ஒரு உடம்பு வேலை செய்யணுன்னா ஒரு அளவான வெப்பநிலை தேவை. அந்த அளவான வெப்பநிலையை விட அதிகமாகவும் போயிடக்கூடாது, அளவை விட குறைந்து விடவும் செய்யக்கூடாது. குறைஞ்சிச்சுனாலும் ரொம்ப குளிர் வருது, நடுங்குது அப்படின்னா உங்களால் வேலை செய்ய முடியாது. நீங்கள் வந்து மார்கழி மாதமாக இருக்குது, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பாருங்கள், மேலே ஃபேன் ஓடுது அப்படின்னா ரொம்ப குளிர் இருக்கும், உங்களால் வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு வலி. அந்த குளிர் என்பது ஒரு வலி. அது ஒரு தலைவலி மாதிரி தான் அது. அந்த குளிர் என்பது அப்போ அந்த ஃபேனை நிறுத்திடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும், அப்போ தான் வேலை செய்ய முடியும். எப்படி அளவுக்கு அதிகமாக உடம்பு வெப்பமானாலும் நம்மளால் வேலை செய்ய முடியாது, இந்த உடம்பு வேலை செய்யாது. ரொம்பவும் ஹீட்டாக இருக்குங்க, அனலாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. அதுபோல் வந்து ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சாலும் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ வந்து ஒரு அளவான வெப்பம், அதுக்கு தான் என்ன தேவை, உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப குளிராக இருக்குது, அப்போ என்ன பண்ணணுன்னா உடம்பு ஒழுங்காக வேலை செய்யணுன்னா அது உடல் உழைப்பு தான் தீரும். உடலுக்கு தேவையான வெப்பத்தை பெறுவதற்கு உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். ஆடணும், டான்ஸ் ஆடணும், விளையாடணும். உடல் உழைப்பில் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறோன்னு வைங்க, அல்லது நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம், அது மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறோம். இந்த மாதிரி உடல் உழைப்பில் ஈடுபடும் போது அந்த குளிர்காலங்களில் அளவுக்கு அதிகமான குளிரால் பாதிக்கப்பட்ட அந்த உடம்பு வந்து அந்த உஷ்ணத்தை பெறுகிறது உடல் உழைப்பின் மூலமாக. அது விளையாடுறதா இருக்கலாம், உடல் அசைவுகள் மூலமாக அந்த உடல் வந்து உஷ்ணம் உருவாகி இந்த அளவுக்கு அதிகமான குளிரிலிருந்து இந்த உடம்பை தன்னை பாதுகாத்துக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வெப்பமாயிடுச்சு வெயில் காலங்களில் அப்படின்னா அப்போது நீங்கள் உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடும் போது உங்கள் உடம்புல வியர்வை சுரந்து உங்கள் உடல் குளிர்ச்சி அடைகிறது. வியர்வை சுரந்து வியர்வையால் உங்கள் உடல் குளிர்ச்சி அடைகிறது. உங்கள் உடம்பு முழுக்க வியர்வையால் நனைஞ்சிருக்கும். அப்போது உடம்பு குளிர்ச்சி அடைந்து அளவான வெப்பநிலைக்கு கொண்டு வந்துவிடும். அப்போது உழைப்பு தான் தீர்வாக இருக்குது. வெயில் காலத்தில் உங்கள் உடம்பை பாதுகாக்கணுன்னா உழைப்பு தான் தீர்வு. அது மாதிரி வந்து குளிர்காலத்தில் உங்கள் உடம்பை பாதுகாக்கணுன்னா அப்போவும் உழைப்பு தான் தீர்வு. உழைப்பு தான் வந்து வெயில் காலத்தில் அளவுக்கு அதிகமான வெப்பத்தால் உடம்பு பாதிக்கப்படும் போது நீங்கள் தொடர்ந்து உழைப்பில் ஈடுபடணும். அப்படி ஈடுபடும் போது வியர்வை சுரந்து அந்த வியர்வை வந்து உடம்பு முழுக்க சுரந்து அந்த வியர்வையால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த உடம்பு குளிர்ச்சி அடைகிறது. அதுபோல் பார்த்திங்கன்னா அதுவே குளிர்காலத்தில் அளவுக்கு அதிகமாக குளிரும்போது நம்மளால் வேலை செய்ய முடியாது, தூங்க முடியாது. போர்வையெல்லாம் ஏன் போத்திக்கிறோம், போர்வை இல்லைன்னா நம்மளால் தூக்கம் வராது குளிர்காலங்களில். ஏன்னா போர்வை என்பது அளவுக்கு அதிகமான குளிர் வருவதை தடுக்கிறது. வெளியிலேருந்து அந்த அளவுக்கு அதிகமான குளிர் வந்து இந்த உடம்பை தாக்குறதை தடுத்து வைக்குது. தடுத்து நம்ம உடம்பை ஒரு அளவான வெப்பநிலையில் பராமரித்து தூங்குவதற்கு உதவி செய்கிறது. தூங்குறதுங்கிறது அதுலேயும் ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு அமைதியான உழைப்பு, அது தேவையாக இருக்குது. அந்த தேவையை பூர்த்தி பண்ணால் அளவான வெப்பநிலை தான். அளவுக்கு அதிகமாக குளிர் இருந்துச்சுன்னா தூங்கவும் முடியாது, அளவுக்கு அதிகமாக குளிர் இருந்துச்சுன்னா நம்மளால் வேலையும் செய்ய முடியாது, உழைக்கவும் முடியாது. பகலில் நீங்கள் உங்களால் அளவுக்கு அதிகமாக குளிர் இருந்துச்சுன்னா உங்களால் உழைக்கவும் முடியாது. அது மாதிரி இரவு தூங்கும்போது கூட ஒரு அளவுக்கு அதிகமாக குளிர் இருந்துச்சுன்னா தூங்கவும் முடியாது. அப்போ உடம்பை எப்போவும் நம்ம சமநிலையில் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பகல் நேரத்தில் உழைப்பு தான் தீர்வு. வெயில் காலத்தில் அளவுக்கு அதிகமான வெப்பத்திலேருந்து இந்த உடம்பை பாதுகாக்கணுன்னா வெயில் காலத்தில் உழைக்கணும். உழைப்பு மூலமாக வியர்வை சுரந்து உடல் வந்து அந்த வியர்வையால் நனையப்பட்டு அந்த உடல் குளிர்ச்சி அடையும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணீரும் நல்லா குடிக்கணும். தண்ணீர் குடித்தா உடம்புலேருந்தே அந்த வியர்வை வெளியேறி உழைப்பில் ஈடுபடும் பொழுது உடம்பிலிருந்தே அந்த வியர்வை வெளியேறி அந்த வியர்வை இந்த உடலின் வெப்பநிலையை குளிர்விக்கிறது, சரி செய்கிறது. அதுபோல் குளிர்காலங்களில் அளவுக்கு அதிகமான வெப்பம் பகல் நேரங்களில், குளிர்காலங்களில் அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி இருக்குது அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் உழைக்கும்போது உடம்புல உஷ்ணம் ஏறி பகல் நேரத்தில் உழைப்பதற்கு அது எளிதாக உழைப்பதற்கு வழி செய்கிறது. இரவு நேரத்தில் நம்ம ஏதாவது கதகதப்பான இப்போ குளிர்காலத்தில் இரவு என்ன பண்ணுறது, எல்லாம் தூங்குகிற நேரத்தில் நம்ம எப்படி உழைக்க முடியும்? அப்போ அந்த நேரத்தில் நம்ம குளிர் என்ன பண்ணுறது அப்படின்னா பகலில் நீங்கள் நல்லா உழைச்சிருப்பீங்க, அந்த உழைப்பே வந்து இரவு நேரத்தில் உங்களுக்கு ஒரு போதிய பாதுகாப்பை தரும், ஒரு சூட்டை தரும். அதே நேரத்தில் அது மட்டுமே போதாது, இரவு நேரத்தில் நம்ம வந்து சுற்றுப்புறத்தை, அதுக்கு தான் நம்ம குடிசையில் வசிக்கிறோம். பிற உயிரினங்களை போல் நம்ம திறந்த வெளியில் வசிக்க முடியாது.
அப்போது இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணால் ஒரு குடிசைக்குள்ளே சுற்றுமுத்து எந்த காற்றும் உள்ளே வராத மாதிரி ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நான் சொல்கிறேன். தற்போது நம்ம என்ன பண்ணோம், காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம், கம்பளி போர்வை எடுத்து போத்திக்கிறோம், அல்லது ஜன்னல் எடுத்து பூத்திட்டு நம்ம குளிர்காலத்தில் சமாளிச்சிருவோம். நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பகல் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, இரவு என்ன பண்ணுறது? பகல் நேரத்தில் உடல் உழைப்பு தான். வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, பகல் நேரத்தில் நம்மளை பாதுகாக்கணும். அளவுக்கு அதிகமான வெப்பத்திலிருந்தோ அளவுக்கு அதிகமான குளிரிலிருந்தோ பகல் நேரத்தில் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு உழைப்பு ஒன்றே தீர்வு. உழைப்பு அது நமக்கு தேவையானதை தந்து விடுகிறது. அது இரவு நேரத்தில் அளவுக்கு அதிகமான வெப்பம் வருதா, நீங்கள் வெயில் காலத்தில் திறந்த வெளியில் படுக்கலாம், அல்லது நல்ல காற்றோட்டமான ஒரு அறையில் ஒரு குடிசையில் அது மாதிரி வசிக்கலாம். அதுபோல் இரவு நேரத்தில் நல்ல காற்றோட்டமான அறையில் வசிக்காமல் காற்று உள்ளே வருவதற்கான குளிர்காலங்களில் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவதற்கு சுற்றி முற்றி காற்று வருவதற்கான வழிகளெல்லாம் அடைச்சிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு கதகதப்பான சூழ்நிலையை எப்படி உருவாக்குவது என்பது பற்றி யோசித்து அது மாதிரி நம்ம தூங்கலாம்.